தகவல்கள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் சுதானா நகர் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் செல்வபுரீஸ்வரர் செல்வாம்பிகை திருக்கோவிலில் அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் சுதானா நகர் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் செல்வபுரீஸ்வரர் செல்வாம்பிகை திருக்கோவிலில் அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. செல்வபுரீஸ்வரர் லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகம், அன்னம் மற்றும் காய்கறிகளால் அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஊர் பொதுமக்கள் ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்ட காய்கறிகள், அரிசிகள் கொண்டு சிறந்த முறையில் அன்னதானம் செய்து வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தலைவர் ஆதிமூலம், துணைத் தலைவர் நந்தகோபால், செல்வம், செயலாளர் கதிர் முத்துரத்தினம், தனசேகர், பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர். கார்த்திகை மாதம் துவங்கிய நிலையில் முத்தரையர் பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சபரி வாசன் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டனர். கேரள மாநிலத்தில் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கார்த்திகை மாதம் முதல் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை செல்வர். அதன்படி கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரி முத்தரையர் பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சபரி வாசன் ஐயப்பன் ஆலயத்தில் அதிகாலை முதல் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரண கோஷமிட்டு குருசாமி அர்ஜுனன் சுவாமிகளின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர். முன்னதாக ஐயப்ப சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் செந்தில் வினோத் அவர்கள் எழுதிய நூலினை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் செந்தில் வினோத் அவர்கள் எழுதிய நூலினை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். கல்வியியல் இயந்திர கற்றல், உளவியல் நுண்ணறிவு மற்றும் பயன்பாடு மற்றும் பாலினம், பள்ளி சமூகம் மற்றும் பெண்கள் கல்வி பற்றிய கண்ணோட்டங்கள் என்ற 2 புத்தகங்களை புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டது. இதன் முதல் பிரதியினை புதுச்சேரி பல்கலைக்கழக கல்வியியல் துறை டீன் பேராசிரியர் முனைவர் ஸ்ரீகலா அவர்கள் பெற்றுக்கொண்டார். மேலும் மற்ற 2 பிரதிநிதிகளை காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் செல்வராஜ் அவர்கள் மற்றும் முன்னாள் லேபர் கமிஷனர் கம் அண்டர் செக்ரட்டரி ராஜரத்தினம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் நேஷனல் அகாடமி பிரஸ் மற்றும் சாந்தி புக் பப்ளிகேஷன் சென்னை நிர்வாக இயக்குனர் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். முனைவர் பாலா பழனி, பேராசிரியர் அன்பு, முனைவர் அருள் திருமுருகன், நுண்கலை ஆசிரியர் மார்க்கண்டேயன் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை
முத்தியால்பேட்டையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுமார் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள யோகா மையத்தை முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ் குமார் அவர்கள் கலந்து கொண்டு இன்று பொதுமக்களின் உபயோகத்திற்காக திறந்து வைத்தார். முத்தியால்பேட்டையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுமார் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள யோகா மையத்தை முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு இன்று பொதுமக்களின் உபயோகத்திற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மருத்துவத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் அவர்களும், துணை இயக்குனர் ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் ரகுநாத் அவர்களும், முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்வினி அவர்களும், ஹோமியோபதி டாக்டர் தனலட்சுமி அவர்களும், சித்தா டாக்டர் சாந்தி அவர்களும், பொதுப்பணித்துறை கட்டிடப் பிரிவு உதவி பொறியாளர் ரவீந்திரன் அவர்களும், இளநிலை பொறியாளர் குமார் அவர்களும் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள டியூட்டி டாக்டர்களும், தலைமை செவிலியர்களும், ஆஷா பணியாளர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சபாநாயகர் செல்வம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கலை முதியோர் இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனர் கலைவாணி கணேசன் ஏற்பாட்டில் கலை முதியோர் இல்லத்தில் பிரம்மாண்ட கேக் வெட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா மற்றும் டி-ஷர்ட், மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி மற்றும் கலை முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியவர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள், உணவுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனர் கலைவாணி கணேசன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சிகள் சமூக அமைப்பின் தலைவர்கள், கலை முதியோர் இல்லத்தின் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. திலாசுப்பேட்டை வீமகவுண்டன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்ன அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் திலாசுப்பேட்டை வீமகவுண்டன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. சிவபெருமானுக்கு நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சிவபெருமானுக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த அன்னம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. அன்னாபிஷேக விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். सूदनाय नमः, ओम गंगाधराय नमः, ओम ललाटाक्षाय नमः, ओम कानकाराय
புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மத்திய அரசின் பிரதமரின் புதிய கண்டுபிடிப்புகள் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா எண் 2 பள்ளி மாணவர்கள் லாஸ்பேட்டையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் அறிவியல் மையத்திற்கு களப்பயணம் மேற்கொண்டனர். மத்திய அரசின் பிரதமரின் புதிய கண்டுபிடிப்புகள் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா எண் 2 பள்ளி மாணவர்கள் லாஸ்பேட்டையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் அறிவியல் மையத்திற்கு களப்பயணம் மேற்கொண்டனர். பள்ளி முதல்வர் சுரேந்திரகுமார் ஷைனி முன்னிலையில் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவரின் பிரதிநிதியும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக வரலாற்றுத் துறையின் பேராசிரியருமான டாக்டர் சந்திரிகா களப்பயணத்தை பள்ளி வளாகத்தில் இருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் சுமார் 480 மாணவர்கள் இந்த களப்பயணத்தை பங்கேற்றனர். ஆசிரியர்கள் உமா மகேஸ்வரி, சுப்பிரமணியன், பார்த்திபன், கல்பனா, குல்தீப் வர்மா, நிம்மி கோபிநாத் உள்ளிட்டோர் இந்த பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். Number 2 Pondicherry. Today we are going to say our experience for the Dr. APJ Abdul Kalam Science and Planetarium. So our experiences are the Marine Kingdom. It's a beautiful place to see the sea creatures. We saw about the density of water. We saw about the sea levels when it's rising or decreasing. Like this, we saw all kind of things of the aquatic things. And we also saw the organisms and microorganisms living under the sea, and the reefs and different type of fishes. And we also saw the disadvantages of the sea and what can happen, what can cause pollution. We saw marine pollution, and we saw about damaged coral reefs and are also polluting the sea, which is not a safe place for animals to live. Now my friend Adrian will talk to you about the science planetarium. The planetarium was very excellent. It consisted of many types of plants which were shown on the ceiling by the light reflected from the device, and it was very realistic, and it felt like we were going inside the space itself, and we are doing things like astronauts, and we were exploring things. I felt like that, and I did not even spend a minute to blink my eye. So thank you PM Shri Kendra Vidyalaya number 2 Pondicherry for giving us an experience for visiting the Dr. APJ Abdul Kalam Science and Planetarium. We wish more opportunities will come for us in the future. Thank you. புதுச்சேரியில் பல்வேறு ஆலயங்களில் அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட குயவர்பாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு நேற்று அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் வாரிய தலைவர் டாக்டர் கணேஷ், துணைத் தலைவர் ரமேஷ் என்கின்ற சிவராமன், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர் இந்திரா, நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
இதேபோல் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்டமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு அபிராமி உடனுறை அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரி முதலியார்பேட்டை காராமணிக்குப்பம் உழந்தைக்கீரைப்பாளையம் எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சித்தர் பீடத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. நேற்று சித்தர் பீடத்திற்கு இளநீர், நெய், பால், தேன், 108 இளநீர் உள்ளிட்ட அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அன்னத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் கலியமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கோபி என்ற கோபாலமூர்த்தி, பாஸ்கர், கோவிந்தசாமி, அப்பாசாமி இவர்கள் தலைமையில் அருள் பணியாளர்கள் இளங்கோ மற்றும் நடராஜன், வெள்ளையர் இவர்களின் ஏற்பாட்டிலும் விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி விவேகானந்தர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
ரோடியார்பேட் பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்காமல் இருக்க அனிபால் கென்னடி எம்எல்ஏ நடவடிக்கை. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ரோடியார்பேட் பகுதியில் மழையின் காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. அதனை அறிந்த திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் குளோவிஸ் மற்றும் நகராட்சி ஊழியர்களை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து ஆய்வுகளை செய்தார். தேங்கி நிற்கும் தண்ணீரை இயந்திரத்தின் உதவியுடன் அப்புறப்படுத்தினார்கள். பின்னர் அடைப்பு ஏற்பட்ட வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தம் செய்யப்பட்டது. பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் உடன் இருந்து ஆய்வு செய்து பணிகளை முடித்தார். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கழக சகோதரர்கள் காலப்பன், ஆறுமுகம், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கி பேசினார். பள்ளியின் டிரஸ்டியும் புதுவை பாஜக ஓபிசி அணியின் தலைவருமான கிருஷ்ணராஜ் குழந்தைகள் தினம் குறித்து சிறப்புரை வழங்கினார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வட்ட அளவிலும் மாநில அளவிலும் மாபெரும் வெற்றி பெற்றனர். மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பாக நடத்தப்பட்ட குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் இயக்குனர் ஆகியோரின் பொற்கரங்களால் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மாநில
அளவிலான வெற்றியாளர்களை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் வாழ்த்தி பேசினார். மேலும் பள்ளி அளவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் சேர்மன் திரு கிரண்குமார் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு இயக்கப்படும் இலவச சிறப்பு பேருந்துகள் போன்று கல்லூரி மாணவர்களுக்கும் இயக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். தொடர்பாக சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், தேசிய ஞான கும்பம் விழா புதுச்சேரியில் இந்த மாதம் 21 23 வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் கல்வி மேம்பாட்டு அமைப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடன் புதுச்சேரி அரசு இணைந்து நடத்துகின்றது என்றார். இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியியல் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துவதே இதனுடைய நோக்கம் என்று கூறிய நமச்சிவாயம், இதன் மூலமாக நம்முடைய நவீன கல்வி பயன்பாடு, இந்திய அறிவினுடைய மறுமலர்ச்சி இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டாடுகின்ற நிகழ்வாக ஞான கும்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாய்மொழி கல்வி மட்டுமல்லாமல் கற்றலின் மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையிலானது கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து கல்வியில் சிறந்து விளங்குகின்ற கல்வியாளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தொடக்க விழாவில் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்ற வகையில் அறிவு சார்ந்த கண்காட்சிகள் இடம்பெறுகின்றது. எனவே புதுவை மாநில மக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் கேட்டுக்கொண்டார். பின்பு செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரி அரசு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சிறப்பு பேருந்து இயக்கப்படுவது போல் கல்லூரி மாணவர்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், முத்தியால்பேட்டையில் மழைநீர் புகுந்த அரசு பள்ளியை புதுப்பிக்க வருகின்ற 22ஆம் தேதி டெண்டர் வைக்கப்பட்டுள்ளதாகவும், விரைவில் டெண்டர் வைத்து அரசு பள்ளி புதுப்பிக்கப்படும் என்றும் கூறினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 பயனாளிகளுக்கு சலவை பெட்டி மற்றும் தள்ளுவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுவை அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு சலவை பெட்டி மற்றும் தள்ளுவண்டி வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சலவை பெட்டி மற்றும் தள்ளுவண்டியினை 10 பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரி நத்தம், சோரப்பட்டு, விநாயகம்பட்டு, வம்புப்பட்டு, செல்லிப்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோடப்பாக்கத்தில் உள்ள சுவடுகள் மழலையர் பள்ளியில் 2024-25 ஆண்டிற்கான 3ஆம் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் உள்ள சுவடுகள் மழலையர் பள்ளியில் 3ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி துவக்க விழாவில் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் முக்கிய நிகழ்வாக மழலையர்கள் அறிவியல் படைப்புகளான அறிவியல் சார்ந்த படைப்புகள், வேதியியல் உருவாக்க படைப்புகள், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல்வேறு படைப்புகளை உருவாக்கி பொதுமக்கள் மற்றும் பெற்றோரின் பார்வைக்கு முன் வைத்து சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சியில் பள்ளியின் மழலையர்கள், பெற்றோர்கள், பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள், பொதுமக்கள் அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டு மழலைகளை வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர். மேலும் அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைவர் மனோஜ் பிரபாகர் மலை, தலைமை ஆசிரியர் கலைசூர்யா ஆகியோர் தலைமையிலும் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் ஷர்மிளா, ரமணி, மஞ்சுளா, சசிகலா, ஹேமா மாலினி, செங்கேனியம்மாள், தமிழ்வாணி, ராஜலட்சுமி மற்றும் நிர்வாக ஆசிரியர் சந்தோஷ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக செய்திருந்தனர். வெரி குட். நீங்க வீட்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணிருக்கீங்களா? அம்மா Good morning, sir. I am San Marie. I am studying grade 2. I am project name is Aditya Alwan. Aditya Alwan is the first space-based Indian mission to study the sun. The mission is aimed at study the sun from a unique point. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் நகரில் ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் நகர் மேற்கு விரிவாக்கத்தில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 11,61,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் ரமணன், கன்னியப்பன், தண்டபாணி, கணேஷ், கண்ணன், பாலமுருகன், காமராஜ், குமரன், ஞானவேல், ராமலிங்கம், அறிவழகன், சுந்தர் மற்றும் பன்னீர்செல்வம், பாலகிருஷ்ணன், ராஜன், ஆனந்த், அண்ணாதுரை, நாராயணன், ராமன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் அய்யூற்றூர் மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். அபிஷேகப்பாக்கம் அய்யூற்று மகாதேவர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிவலிங்கத்திற்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆலய நிர்வாகிகள் சார்பில் அனைவருக்கும் சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. இவ்வாலயத்தில் நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர்.
செங்கல்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அன்னாபிஷேக அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து சிறப்பாக செய்திருந்தனர். குழந்தை பாக்கியம் அனைத்துக்கும் சிறப்பானது மருந்து மாதிரி எல்லாரும் இருந்து இந்த அன்னதானம் ஆரம்பிச்சோன்னா அந்த அன்னதானம் வாங்கி இந்த அன்னதானம் தான் முக்கியம். உள்ளார இருக்கிற சுவாதம் தான் முக்கியம். எல்லாரும் இருந்து வாங்கிட்டு போங்க. காய்கள் ஐயோக்கு சாத்தின காய்கள் காய்கறி எல்லாம் தருவோம். இருந்து நின்று வாங்கிட்டு போங்க. ஓகே அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக வில்லியனூர் பெரிய கோவில் எதிரில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பெரிய கோவில் தேரடி அருகில் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் புதுச்சேரி மாவட்டம் வில்லியனூர் கிளை 4815 சார்பாக கார்த்திகை மாத தொடக்கத்தினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் கிளை தலைவர் ஏகாம்பரம், கிளை சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், கிளை செயலாளர் பாண்டுரங்கன் மற்றும் மாநில நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், ஐயப்ப பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 8வது பட்டமளிப்பு விழா 2024ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜெய்ப்பூர் மகாத்மா காந்தி மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தரும் தலைவருமான டாக்டர் ஆச்சல் குலாட்டி MS அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் ராஜகோவிந்தன் வரவேற்று மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சாதனைகளை விளக்கினார். பிரதம விருந்தினர் டாக்டர் ஆச்சல் குலாட்டி MS பட்டதாரிகளை வாழ்த்தி தங்க பதக்கங்கள் மற்றும் பட்ட சான்றிதழ்களை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 2015ஆம் ஆண்டு இளங்கலை மருத்துவ மாணவர்கள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் 10 தங்க பதக்கங்களையும், 2017ஆம் ஆண்டு முதுகலை பட்டதாரிகள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் 8 தங்க பதக்கங்களையும் பெற்றுள்ளனர்.
மொத்தம் 150 இளங்கலை மற்றும் 50 முதுகலை பட்டதாரிகள் கலந்து கொண்டு தங்களின் சான்றிதழ்களை பிரதம விருந்தினர் டாக்டர் ஆச்சல் குலாட்டி MS அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். டாக்டர் ஜஷ்வந்த் குமார் MBBS ஒட்டுமொத்த முதலிடத்தில் தங்க பதக்கம் மற்றும் உடலியல், சமூக மருத்துவம் மற்றும் பொது மருத்துவத்திற்கான தங்க பதக்கத்தையும் பெற்றார். டாக்டர் ஆனந்தேஸ்வரி MBBS முதலாம் ஆண்டு முதலிடத்தில் தங்க பதக்கமும், காது, மூக்கு, தொண்டை, பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் ஆகியவற்றில் தங்க பதக்கமும் பெற்றார். உயிர் வேதியியல் மற்றும் குழந்தை மருத்துவத்தில் டாக்டர் N மீனாவிற்கு தங்க பதக்கம் வழங்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு முதுகலை மாணவர்களுக்கு 8 பல்கலைக்கழக தங்க பதக்கங்கள் வழங்கப்பட்டது. உயிர் வேதியியலில் டாக்டர் ரம்யா, சமூக மருத்துவத்தில் டாக்டர் பூமதி, தோல் மருத்துவத்தில் டாக்டர் விஜயசங்கர், காது, மூக்கு, தொண்டை மருத்துவத்தில் டாக்டர் பிரதீப், எலும்பியல் பிரிவில் டாக்டர் அருண் சந்தர், குழந்தை மருத்துவத்தில் டாக்டர் காயத்ரி G நாயர், மனநல மருத்துவத்தில் டாக்டர் சுகன்யா தேவி என்கின்ற மகாலட்சுமி மற்றும் பொது மருத்துவத்தில் டாக்டர் நவீன் சதீஷ் ஆகியோர் பிரதம விருந்தினரிடமிருந்து தங்க பதக்கங்களை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய பிரதம விருந்தினரான டாக்டர் ஆச்சல் குலாட்டி MS வாழ்க்கை முழுவதும் நம் கல்வி தரத்தை உயர்த்தி நம் வாழ்வியல் முன்னேற வேண்டும். இன்றைய விஞ்ஞான உலக நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் அறிவாற்றலை வளர்த்து நம் வாழ்வில் முன்னேற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிய முன்வர வேண்டும் என்று அறிவுரை கூறினார். தஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான திரு M தனசேகரன் தலைமை உரையாற்றினார். அவர் உரையில் மருத்துவ தொழில் மிகவும் உன்னதமானது மற்றும் புனிதமானது என்பதால் இளம் பட்டதாரிகள் நெறிமுறையுடன் சமூக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று வாழ்வின் நெறிமுறைகளை அறிவுறுத்தி மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். துணை இயக்குனர் மற்றும் டீன் டாக்டர் RN காக்னே பட்டதாரிகளுக்கு ஹிப்போக்ரட்டிஸ் உறுதிமொழியை செய்து வைத்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் திரு ராஜராஜன், தஷசீலா பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் திரு வேலாயுதம் மற்றும் ஸ்ரீ K கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கினார்கள். ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளையின் சார்புடைய நிறுவனத்தின் இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் இளநிலை முதுநிலை பட்டதாரிகள், பெற்றோர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் M பிரகாஷ் நன்றி உரை கூறினார். கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசாருக்கு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 அமைப்பின் சார்பில் ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட் வழங்கப்பட்டது. கிருமாம்பாக்கம் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசாருக்கு தன்னார்வ நிறுவனம் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 அமைப்பின் சார்பில் ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட் மற்றும் ஒயிட் கை கிளவுஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. போக்குவரத்து போலீஸ் சூப்பர்டென்ட் மோகன்குமார் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சீனியர் போலீஸ் சூப்பர்டென்ட் பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு போக்குவரத்து போலீசாருக்கு ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட் வழங்கினார். இதில் போலீஸ் சூப்பர்டென்ட் மோகன்குமார், இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், சந்திரசேகரன், பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 அமைப்பின் சேர்மன் அனுஷியா மற்றும் அமைப்பினர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர்.
நெல்லித்தோப்பு குமார் ஜுவல்லரியின் 25ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கான சிறப்பு குலுக்கல் நடைபெற்றது. இதில் புதுவை மாநில தொழில் அதிபரான திரு பிரதீப் குமார் ஜெயின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் முதல் பரிசாக 2 கிராம் தங்க நாணயம் சஞ்சனா நரேஷ் என்பவருக்கும், 2ஆம் பரிசாக 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி உமா மகேஸ்வரி என்பவருக்கும் மற்றும் மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதில் குமார் ஜுவல்லரியின் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.